திருக்குறள் கதைகள் கதையன் 313 சிறையில் ஒரு கீதை. ஏன்பா, நீ ஜெயிலுக்கு வந்து 3 மாதம் ஆக போகுது, வந்ததுலேருந்து ஒதுங்கியே இருக்கியே, என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்க? நடுத்தர வயதை தாண்டிவிட்ட அந்த கைதியை ஜெகன் நிமிர்ந்து பார்த்தான். நான் ஒரு தப்புமே பண்ணலைங்க என்றான் ஜெகன். அப்படி போடு அருவாள, நானும் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த ஜெயிலுக்கு வரவங்க எல்லாருமே பேசுகிற ஒரே வருஷம் இதுதான் என்றான் அந்த கைதி. 20 வருஷமா ஜெயிலில் இருக்கீங்க என்றான் ஜெகன் வியப்புடன். பின்ன ஆயுள் தண்டனையாச்சே. ஆயுள் தண்டனைன்னா அப்போ என்று இழுத்தான் ஜெகன். ஆமாம், கொலை பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். சாதாரண மனுஷனை கொலை செஞ்சுருந்தா ஆயுள் தண்டனைனா கூட 8 வருஷத்தை வெளில விட்டுருப்பாங்க. ஆனால் நான் கொலை பண்ணது ஒரு அரசியல் தலைவராச்சே, அதான் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. 25 வயசு வாலிபனாக உள்ள வந்தேன், இப்போ இளமையெல்லாம் போய் முதுமை வந்துட்டுருக்கு என்றான் அவன் சிரித்தபடி. ஓ, நீங்கள் அண்ணாமலையா என்றான் ஜெகன் அதிர்ச்சியுடன். ஆமாம், பேப்பர் என்னை பற்றி படிச்சிருப்பியே. இப்போ கூட என்னை விடுதலை செய்ய சொல்லி யாரோ வழக்கு போட்டு அது கோர்ட்டில் இருக்குது. இது என்ன வேடிக்கைன்னா, யார் சொல்லி நான் அந்த கொலையை செஞ்சேனோ அவங்க பெரிய பதவிகளெல்லாம் இருந்து சில பேர் செத்து கூட போயிட்டாங்க. ஆனால் நான் இன்னும் ஜெயிலே இருக்கேன். அது இருக்கட்டும், உன் கதையை சொல்லு. நீ செய்யாத எந்த தப்புக்காமல் உள்ள போட்டிருக்காங்க என்றான் அண்ணாமலை கேலியுடன். சற்று நேரம் தயங்கிய பிறகு ஜெகன் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஜெகன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையை சீரழித்து விட்டது. அவன் வேலை செய்து வந்த நிறுவனம் ஒரு சிறந்த நிறுவனம். அதில் வேலை செய்தவர்களுக்கு வேலை உறுதி, நல்ல சம்பளம், வேறு பல வசதிகள் எல்லாம் இருந்தன. ஒரு சாதாரண உதவியாளன் என்ற நிலையிலும் ஜெகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஒருமுறை அந்த நிறுவனத்தின் கேஷியர் 10,000 ரூபாய் காணாமல் போய்விட்டதாக புகார் செய்தார். உடனே நிறுவனத்தின் கதவுகள் மூடப்பட்டு பாதுகாப்பு அதிகாரி ஒவ்வொரு ஊழியராக அழைத்து விசாரித்தார். பாஸ்கர் என்ற ஊழியர் விசாரிக்கப்பட்டதும் பாதுகாப்பு அதிகாரி நேரே ஜெகனிடம் வந்து அவன் மேஜை இழுப்பறையை திறந்து பார்த்தார். காணாமல் போன 10,000 ரூபாய் அங்கே இருந்தது. பாதுகாப்பு அதிகாரியும் மற்ற அதிகாரிகளும் விசாரித்த போது ஜெகனிடம் அந்த பணம் எப்படி தன் மேஜைக்குள் வந்தது என்று தனக்கு தெரியாது என்று கதறினான் ஜெகன். ஆனால் அவன் பேச்சு எழுபடவில்லை. ஜெகனை உடனே வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். போலீஸுக்கு போக வேண்டாம் என்று நிறுவனம் முடிவு செய்ததால் ஜெகன் சிறைக்கு போகாமல் தப்பினான். ஆயினும் பல மாதங்களுக்கு வேறு வேலை கிடைக்காமல் மனைவி மற்றும் 2 வயது குழந்தை உள்ளிட்ட தன் குடும்பத்தை காப்பாற்ற அவன் பட்ட பாடு. காணாமல் போன பணம் தன் மேஜை இழுப்பறைக்குள் எப்படி வந்தது என்பது அவனுக்கு விரைவிலேயே தெரிந்துவிட்டது. கேஷியர் தன் அறையை பூட்டாமல் சில நிமிடங்கள் தன் அறையை விட்டு வெளியே சென்றபோது ஜெகன் கேஷியர் அறைக்குள் சென்றதை தான் பார்த்ததாக பாஸ்கர் பாதுகாப்பு அதிகாரியிடம் கூறியதால் தான் அவர் ஜெகனின் மேஜை இழுப்பறையை சோதனை செய்திருக்கிறார். தன் மீது அபாண்டமாக பழி சுமத்திய பாஸ்கர் தான் பணத்தை திருடி தன் மேஜை இழுப்பறையில் வைத்திருப்பான் என்பதில் ஜெகனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பாஸ்கருக்கு சூதாடும் பழக்கம் இருந்ததால் அவன்தான் பணத்தை திருடியிருக்க வேண்டும் என்று பாஸ்கருக்கு நெருக்கமாக இருந்த ஜெகனின் சக ஊழியர்கள் சிலர் அவனிடம் பிறகு சொன்னார்கள். பாஸ்கருக்கு தான் ஒரு சிறிய தொந்தரவு கூட கொடுத்ததில்லை என்றபோது தனக்கு இவ்வளவு பெரிய தீங்கு செய்துவிட்ட பாஸ்கரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஜெகன் மனதில் அப்போதே தோன்றியது. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு வேளையில் ஒரு தியேட்டரில் 2வது காட்சி பார்த்துவிட்டு ஜெகன் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது தற்செயலாக பாஸ்கரை வழியில் சந்தித்தான். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் வேறெவரும் இல்லாத சூழ்நிலையில் பாஸ்கர் மீது அவனுக்கு இருந்த ஆத்திரத்தில் சாலையோரம் இருந்த ஒரு கட்டையை எடுத்து பாஸ்கரின் தோளில் ஓங்கி அடித்தான் ஜெகன். அந்த பக்கம் சைக்கிளில் வந்த ஒரு நபர் பார்த்துவிட்டு சைக்கிளிலிருந்து இறங்கி ஓடி வந்து ஜெகனை பிடித்து கொண்டு கூச்சல் போட இன்னும் சிலர் அங்கே வந்து விட்டனர். ஜெகனை பிடித்து அவர்கள் போலீஸில் ஒப்படைக்க அவன் மீது வழக்கு போடப்பட்டு அவனுக்கு 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஏன்பா, ஒரு ஆளை கட்டையால் அடிச்சிருக்க, அந்த சைக்கிள்காரர் வந்து உன்னை தடுக்கலைன்னா நீ உன்னை அடித்து கொலை கூட பண்ணியிருக்கலாம், தப்பே பண்ணலன்னு சொல்கிற என்றான் அண்ணாமலை பெரிதாக சிரித்தபடி. என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரம் விவரமாக சொன்னேனே,
எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதப்ப என் வாழ்க்கையை அழித்தவன் அவன். அவன் என் கோபத்தை காட்ட அவன் அவரை அடித்ததுக்கு எனக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனையா? என்னங்க நியாயம் அது என்று குமுறினான் ஜெகன். தம்பி, நான் ஒரு கொலைகாரன் தான். ஆனால் அந்த ஜெயிலில் 20 வருஷமாக பல பேரை பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒருத்தருக்கு கெடுதல் செய்கிறது தப்பு. நமக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு கெடுதல் செய்கிறது கூட தப்பு தான். அப்படி செஞ்சால் சட்டப்படி தண்டனை கிடைக்காட்டாலும் வேறு விதத்தில் தண்டனை கிடைக்கும். இது நான் எத்தனையோ பேர் விஷயத்தில் பார்த்துருக்கேன் என்றான் அண்ணாமலை. கொலைகாரன் ஆனால் பெரிய ஞானி மாதிரி பேசுகிறான். ஆனால் என் விஷயத்தில் அவன் சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. எங்கிட்ட அடி வாங்கின பாஸ்கர் 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வெளியே வந்திருப்பான். ஆனால் நான் 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணுமே என்று நினைத்து கொண்டான் ஜெகன். அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 312. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தவின் உய்யா விழுமம் தரும். பொருள்: நாம் எதுவும் செய்யாத போது நமக்கு தீங்கு செய்தவருக்கு பதிலுக்கு நாம் தீங்கு செய்தால் கூட மீள முடியாத துன்பம் நமக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.